மேன் சிட்டியே போகாதுன்னு நீங்க சொல்றீங்களே! அப்ப யுனைட்டடுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேன் சிட்டி நாட் என்டர் இன்டோ 2026-27 யுசிஎல்ன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு போல்டஸ்ட் ஒப்பீனியன் கிடையாது. இது வந்து ரொம்ப, ரொம்ப ஒரு போல்டஸ்ட் ஒப்பீனியன். ஒரு அல்டிமேட் ஒப்பீனியன் அப்டின்னு சொல்லலாம். பிகாஸ் பெப் குவார்டியோலா மேன் சிட்டிக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் மேன் சிட்டி வெளில போனதே கிடையாது. அதாவது யுசிஎல்க்கு வெளில போனதே கிடையாது. இது வந்து இந்த வருஷம் நடக்குமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹோப் சோ. பிகாஸ் எந்த வருஷமும் இல்லாம, இந்த வருஷம் வந்து பிரீமியர் லீக் வந்து ரொம்ப, ரொம்ப டஃப்பா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்டின்னா, சன்டர்லேண்ட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஈவன் நியூகாசில் யுனைட்டட் இவங்க எல்லாருமே ரொம்ப, ரொம்ப டஃப்பா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம செல்சி, ஆர்சனல், டோட்டனம், அப்புறம் லிவர்பூல் இந்த 4 டீம்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த டாப் 4 பார்த்துட்டு இருக்கானுங்க. அண்ட் நியூகாசில், அப்புறம் பிரென்ட்ஃபோர்டு, அப்புறம் சண்டர்லேண்டு இந்த மாரி டீம்ஸ்லாம் இருக்கும்போது, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த மாரி டீம்ஸ்லாம் இருக்கும்போது, மேன் சிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ரசிவ் மோட்ல இருக்காங்க. ஒழுங்கா ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, எஸ் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் மேன் சிட்டியே போகாதுன்னு நீங்க சொல்றீங்களே! அப்ப யுனைட்டடுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.